கல்யாண மாலையில் பாலாஜி அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் கர்ணீக வகுப்பை சேர்ந்தவங்க. சரி. எனக்கு 2 மகன்கள். சரி. இவர் தான் பாலாஜி பெரியவர். ரைட். இவருக்கு தான் வரன் பார்க்க வந்திருக்கோம். ஓகே. அடுத்தவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அடுத்தவர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூர் பிஇ முடிச்சிருக்காரு. பேர் முரளி. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூர் ஒர்க் பண்ணுறாரு சார். மருமகள் எப்படி வேணும்? மனைவி வந்து ரொம்ப அமைதியானவங்க. ஓகே. மகன் அமைதியானவங்க. ஓகே. ஸோ நல்ல ஃபேமிலி அட்ஜஸ்ட் பண்ணி வழிநடத்தி எங்களுக்கு மகள் இல்லை. ஓகே. வர மருமகளை மகளாக பார்ப்போம். வெரி குட். ரைட். சொல்லுங்கம்மா. நல்ல பையன். சரி. பொறுமையாக இருப்பார். ஓகே. எனக்கு அறிவுரைலாம் சொல்லுவார். நல்ல புத்திமதியெல்லாம் சொல்லுவார். வெரி குட். மருமக வந்து எனக்கு குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக அமையணும். நல்ல பெண்ணாக அமையணும். வெரி குட், வெரி குட். பாலாஜி என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் பிஇ எம்இ முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். வெரி குட். ஃபியூச்சர் பிளான் என்ன உங்களுக்கு? என்னோட ஃபியூச்சர் பிளான் டாக்டரேட் பண்ண போகிறீங்க. எஸ் சார். சரி. நெக்ஸ்ட் இயர் அதை பிளான் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். ரைட். ஓகே. மனைவி எப்படி வேணும்? வரவங்க மினிமம் டிகிரி குவாலிஃபிகேஷனாக இருக்கணும். சரி. மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபாதர் அண்ட் மதருக்கு அடாப்டபுளாக இருக்கணும். ஏன்னா மதர் வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர். அதுக்கு ஏற்ற மாதிரியாக வந்து கண்டிப்பாக லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரி வேணும். சரி சரி. அவங்க கடுமையானவங்களாக இருந்தால் தான் வரக்கூடிய பெண்ணுக்கு கஷ்டம். அவங்க நல்ல இனிமையானவங்கன்னா நிச்சயமாக அந்த பெண் வந்து ஒத்து போயிடும். அதை பற்றி கவலையப்பட வேண்டாம். தேர்ந்தெடுக்கும் போது அந்த மாதிரி பெண்ணை தேர்ந்தெடுக்கிறதும் உங்களோட வேலை. அதே மாதிரி அந்த குடும்பத்தையும் நீங்கள் உங்கள் குடும்பம் நான் அந்த குடும்பத்தில் பையனாக இருந்து அந்த ஃபேமிலியை பார்த்து. எக்ஸலண்ட். ரைட். இதுதான் ஜென்ரலாக எதிர்பார்ப்பு. இந்த விட்டு கொடுத்தல் இருந்தாலே குடும்பங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக. மாமனார் மாமியார் இந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்க சான்ஸே கிடையாது. மிகச்சிறந்த பெண் உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. நல்ல பெண் உங்களுக்கு மருமகளாக வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். கே பாலாஜி, பதிவெண் 727549, வயது 28, எம்இ முடித்தவர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக கோவையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணிக்கு செல்ல விருப்பம் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். பாலாஜி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் வித்யா லக்ஷ்மி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 22, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. வித்யாலட்சுமியின் விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பிரபு இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, பிகாம் பண்ணியிருக்கிறாரு. துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. பிரபுவின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் மனோரஞ்சிதம் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். ஒரு பொண்ணு ஒரு பையன். சரி. பொண்ணு வந்து பிகாம் எம்பிஏ முடிச்சிட்டுங்க. சரி. அக்கௌண்டண்டாக ஒர்க் பண்ணுறாப்பிடிங்க கோயம்புத்தூர்லேங்க. சரி. பையன் வந்து படிச்சுட்டு அவன் டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு மறுபடியும் படித்து கொண்டு இருக்காங்க. சரி. ரைட். ஓகே. நாங்கள் தேவேந்திர வேளாளர் குலத்தை சேர்ந்தவங்க. சரி. எங்களுக்கு வரக்கூடிய மருமகன் வந்துங்க மகனாக வரணுங்க. ஓகே. மகனாக வந்து அவங்க குடும்பத்தையும் பார்க்கணும், எங்கள் குடும்பத்தையும் அனுசரித்து போகிற மாதிரி ஒரு நல்ல வரனா கல்யாண மாலை மூலிமா எங்களுக்கு அமைச்சு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. சொல்லுங்க. எங்களுக்கு வர மருமக நல்ல மகனாக வரணும். நிச்சயமாம்மா. நல்ல அப்பா அம்மாவாக இருக்கிறீங்க. படித்த பொண்ணாக இருக்குது. சரி. சிறந்த கணவன் இந்த பெண்ணுக்கு வருவாங்க. உங்களெல்லாம் நல்ல அன்பாக பார்த்துக்கூடிய அருமையான மாப்பிள்ளை வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் மனோரஞ்சிதம், பதிவெண் 649396, வயது 32, பிகாம் எம்பிஏ முடித்தவர், கோவையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். மனோரஞ்சிதம் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலை ராஜன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 36, பிபிஏ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ராஜனின் விருப்பத்திற்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் மோகன்ராஜ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, எம்ஏ பண்ணியிருக்கிறாரு. புதுக்கோட்டையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. மோகன்ராஜ் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் நினச்சேன் ஒரு 1000 தவளை இருக்குன்னு. அதை நம்பி தான் உங்கள்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டேன். போய் தேடி கண்டுபிடிச்சா 2 தவளை தாங்க இவ்வளோ சத்தம் போட்டிருக்கு. கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341400.
கூறுவதே மகிழ்ச்சி. கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் சோமவள்ளியப்பன். மகிழ்ச்சி என்பது ஒரு ஆரஞ்சு பழத்துக்கு ஒப்பு சொன்னால் அதில் பல சுளைகள் இருக்கிறது. அவர்கள் சொன்ன குடும்பம் ஒரு சுளை என்றால் ஆரஞ்சு பழத்துடைய வேறொரு சுளையை நான் எடுத்து இன்றைக்கு பேச இருக்கிறேன். வாழ்வது ஒரு முறை, அதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வாய்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. வாய்ப்பு இல்லாதவர்களே இல்லை. அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிறோமா? மகிழ்ச்சி எங்கேயோ உயரத்தில் பதவிகளில், எங்கேயோ தூரத்தில் வெளிநாடுகளில், எங்கேயோ வெளியில் இல்லை. மகிழ்ச்சி உள்ளே இருக்குது. உள்ளே இருக்கிறது மட்டும் இல்லை, தொடர்ந்து ஊறிக்கிட்டே இருக்கு. நான் இப்போ ஒருத்தரை பற்றி சொல்கிறேன். அவருக்கு வயது இப்போ 85. அவருடைய 28வது வயதில் வாங்கிய 3 அறைகள் கொண்ட ஒரு வீட்டில் இன்றைக்கும் வாழுகிறார். அவருடைய வீட்டுக்கு செக்யூரிட்டி கிடையாது. அவருடைய வீட்டில் சிசிடிவி கேமரா கிடையாது. இவ்வளவு ஏன், அவர் வீட்டில் காம்பவுண்ட் வால் கூட கிடையாது. இதெல்லாம் இல்லாத இந்த மனிதர், அவர் சொல்கிறார், ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் வித்தின். ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் வித்தின். அவர் வெளியில் தேடலை. இதை சொல்வதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? இவர் சொல்லுவதால் இது எப்படி முக்கியம் என்று யோசித்தா இவருக்கு தான் தகுதி இருக்கிறது. காரணம், இவர் சொத்து மதிப்பு $70 பில்லியன். ஒரு பில்லியன் என்றால் 6000 கோடி. 4,20,000 கோடி ரூபாய் உலகத்தில் சம்பாதித்து முதலிடமா 2வது இடமா என்று மாறி மாறி இருந்து கொண்டிருக்கிற வாரன் பஃபெட் சொல்லுவது, இவ்வளவும் சம்பாதித்து உலகத்தில் ப்ரூவ் பண்ணிட்டு சொல்கிறாரு, மகிழ்ச்சி உள்ளிருந்து வருகிறதுங்கிறார். இவர் இன்னொரு விஷயம் இவர் சொல்லுவதில் இவரை கூடுதலாக மதிப்பதற்கு, நான் மதிப்பதற்கு ஒரு காரணம் வந்து, அவருடைய மொத்த பணத்தில் அவர் பெரும்பகுதியை தர்மத்துக்கு கொடுத்துருக்கிறார், சேரிட்டிக்கு. பெரும்பகுதி என்றால் ஒரு கெஸ்ஸுக்கு விட்டால் 50%, 60% என்போம். அவர் கொடுத்தது 99%. சம்பாதிப்பதிலும் முதன்மை, கொடுப்பதிலும் முதன்மை. மகிழ்ச்சியாக வாழுகிறார். 85 வயதுகளில் அவருக்கென்று விமான கம்பெனிகள் இருக்கின்றன. அவர் பொது விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். எளிமையாக வாழ்கிறார். மகிழ்ச்சிக்கு வேறு யாரை போய் கேட்கணும்? இப்போ நமக்கு வந்து மகிழ்ச்சி குறைவதற்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, ஒரு கதை சொல்கிறேன். ஒரு கணவன் மனைவி கொஞ்சம் மிடில் ஏஜுக்கு மேலே, மனைவிக்கு காது கேட்கவில்லையோ என்று கணவனுக்கு ஒரு சந்தேகம். ஆனால் கேட்க முடியாது, கோபித்துக் கொள்வார்கள் மனைவி. அவர் பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நண்பர்கிட்ட சொல்கிறார், என் மனைவிக்கு வர வர காது கேட்கலையோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அவர் சொல்கிறார், செக் பண்ணிவிட்டு போங்க, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. டாக்டர்கிட்டலாம் வரமாட்டா, அவளுக்கு காது கேட்டாலும் கேட்கும். நான் பாட்டுக்கு தப்பாக சொல்லிட்டேன்னா பிரச்சனை ஆகிடும் அவளுக்கு. ஆனால் காது கேட்கவில்லை என்று நான் நினைக்கிறேன், செக் பண்ணிவிடுங்க, நீங்களே செக் பண்ணுங்கள். எப்படி? நீங்கள் ஒரு அறைக்குள்ளே இருந்து கொண்டு அவர்கள் பார்க்காத விதமாக அவர் பேரை சொல்லி கூப்பிடுங்க. அப்புறம் கேட்கவில்லை என்றால் இன்னும் 10 அடி கிட்ட போய் கூப்பிடுங்க, அவர்கள் பார்க்கக்கூடாது. அப்போ இன்னும் 5 அடி நெருங்கி போங்க. நல்ல யோசனை. போயிட்டார். அடுக்கலையில் அந்த அம்மா சமைத்து கொண்டு இருக்கிறார்கள். அறைக்குள்ளே இருந்துக்கிட்டு ராஜம் ராஜம் அப்படிங்கிறார். சத்தம் இல்லை. நான் என்ன சும்மாவா அப்படி யோசித்தேன், காது தான் கேட்கவில்லை. ஒரு 5 அடி முன்னாடி போய் ஹாலில் போய் நின்று கூப்பிடுகிறார், ராஜம் ராஜம். திரும்பி பார்க்கல அவங்க. நிச்சயமாக உறுதி செய்து கொண்டு நேராக அவர்களுக்கு பின்னாடியே போய் நிற்கிறார். ராஜம் ராஜம். என்னங்கன்னு எத்தனை வாட்டி கேட்குறது? மற்றவர்கள் மீது குறை சொல்லுகிற நம்முடைய மனது மகிழ்ச்சியை தொலைக்கிறது. பிரச்சனை எங்கே இருக்குது? பிரச்சனை நம்மக்கிட்ட. அவர்களுக்கு காது கேட்கவில்லை என்று இவருக்கு சந்தேகம். சீனாவில் ஒரு ஆள் இருக்கான், அவனுக்கு வேறு விதமான பிரச்சனை. அவன் ஒரு ஹோட்டலுக்கு போகிறான். சீனாவில் உங்களுக்கு தெரியும், பாம்பு தவளை எல்லாம் சாப்பிடுவாங்க. உங்கள் ஹோட்டலுக்கு நான் தவளை கால், ஃப்ராக் லெக்ஸு சப்ளை பண்ணுறேன், எவ்வளவு வேண்டும்? உன்னால் எவ்வளோப்பா கொடுக்க முடியும்? ஒரு நாளைக்கு 50, தாராளமாக 50 தருகிறேன். சந்தோஷமாக போயிட்டான். திங்கக்கிழமை காலையில் வந்துடு 50 தவளை கால்களோடு. திங்கக்கிழமை காலையில் 7 மணி 8 மணி 9 மணி இவன் வரலை. 10 மணிக்கு வர்றான். என்னப்பா உன்னை நம்பிக்கிட்டு இருந்தோம், சீக்கிரம் வா, பையங்கிறார். இதுதான் பையங்கிறான். சின்னதாக கொண்டு வரான். 50 தவளை காலுக்கு என்ன சின்ன பிளாஸ்டிக் பை என்று. ஐயா என்னை மன்னிச்சுக்குங்க. ஏன்? எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்குங்க, அதுக்குள்ளார ஏகப்பட்ட சத்தம், கலபலா 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 ராத்திரியெல்லாம் கத்தும். நான் நினச்சேன் ஒரு 1000 தவளை இருக்குன்னு. அதை நம்பி தான் உங்கள்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டேன். போய் தேடி கண்டுபிடிச்சா 2 தவளை தாங்க இவ்வளோ சத்தம் போட்டிருக்கு. மகிழ்ச்சியை தொலைப்பதற்கு இன்னொரு காரணம், நம்ம யாரோ குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். பல குரல்கள் கேட்பதாக நினைக்கிறோம். ஃபார் அண்ட் ஃபியூ. நாம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கோம். நம்முடைய மனதை பூதாகரமாக்கி காமிக்குது. நம்மளை எல்லாரும் குறை சொல்வது போல மகிழ்ச்சி தொலைப்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது.
எவ்வளோ பெரிய வட்டம் ஆரம்பித்து தொடர்ந்து முயற்சி செய்தோம் என்பதல்ல வாழ்க்கை, வட்டத்தை முழுமையாக்கினோமா? உள்ளிருந்து ஊறுவதே மகிழ்ச்சி. தொடர்கிறார் திரு சோமவல்லியப்பன். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் கோகுல் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் வந்து தெலுங்கு பேசக்கூடியவருங்க. சரி. இந்து வடுகர்னு சொல்லி கம்யூனிட்டிங்க. ஓகே. எங்களுக்கு தெலுங்கு பேசக்கூடிய மருமகளாக பெண்ணாக பார்க்குறோம். சரி, ரைட், ஓகே. பையனுக்கு வந்துங்க டெஃப் அண்ட் டெம்பரவேலியே பை பர்த், வாய் பேசாத பையன். சரி. 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாருங்க. சரிங்க. கோவை மாநகராட்சியில் சுகாதாரத்துறையில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு ஆமாம் அசிஸ்டண்ட்டாக இருக்கார். சரி. இவருக்கு ஒரு நல்ல பெண் தேவை. ரைட்டு, சொல்லுங்கம்மா. எங்கள் பையனுக்கு அனுசரித்து போகிற பொண்ணாக வேணுங்க. நிச்சயமாக. கல்யாண மாலையில் பார்த்துட்டு இருக்கிறவங்க சரி, எந்த குறை இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி. இன்ஃபேக்ட் அவர் அதெல்லாம் மீறி 10வது வரைக்கும் படித்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போய் ஜாயின் பண்ணி இத்தனையும் பண்ணியிருக்கிறாரு. நல்ல மருமகள் கிடைப்பாங்க. இவரை காலம் முழுக்க நல்ல விதமாக பார்த்துக்கூடிய ஒரு பெண் உங்கள் ஃபேமிலிக்கு வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் கோகுல், பதிவெண் 727879, வயது 24, 10ஆம் வகுப்பு முடித்தவர், காது கேட்க வாய் பேச இயலாதவர், கோவையில் அரசு பணியில் உள்ளவர். இவர் அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். கோகுல் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் டாக்டர் மோனிகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, MBBS மேலும் MD பேத்தாலஜி பண்ணியிருக்கிறாங்க. திருச்சியில் டாக்டராக இருக்கிறாங்க. தனக்கு இணையாக படித்த டாக்டர் வரன் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. டாக்டர் மோனிகா நினைக்கிற மாதிரி டாக்டர் வரன் அவங்களுக்கு உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பழனிவேல் ராஜன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 39, BE மேலும் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் MBA பண்ணியிருக்கிறாரு. US மிச்சிகனில் சாஃப்ட்வேர் கன்சல்டண்ட்டாக இருக்கிறாரு. படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. பழனிவேல் ராஜன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் திவ்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் பிள்ளை வகுப்பை சார்ந்தவர்கள். சரி. எனக்கு வந்து ஒரே பொண்ணுங்க. BE ECE முடிச்சுட்டு ஒரு சென்னையில் MNC கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குங்க. சரி. அந்த பொண்ணுக்கு அது படித்த அளவுக்கு ஈக்குவல் தகுதி, அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் சரி, சரி, அரசு உத்தியோகமோ இல்லை சொந்த தொழில் செய்கிறவராக இருந்தாலும் நல்ல வரன் அமைகிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ரைட், சொல்லுங்கம்மா. எங்களுக்கு வர ஒரே பொண்ணாக இருக்கிறதால வர்ற பையன் எங்கள் பையன் மாதிரி இருக்கணுங்க. அதாவது எங்களே அம்மா அப்பா மாதிரி ட்ரீட் பண்ணணும். அவங்க ஃபேமிலியிலையும் அதே அளவுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணுங்க. திவ்யா வந்து நல்லா பார்த்துக்குவாங்க. கண்டிப்பாக திவ்யா எங்கள் பொண்ணு வந்து ஒரே பொண்ணாக இருக்கிறதால பொண்ணையும் பார்த்துக்கணுங்க. பேரண்ட்ஸ் எங்களையும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி. அவ்வளோதான், அனுசரணையாக இருந்தால் போகிறோம். அவங்க ஒன்றும் நமக்கு சாப்பாடு போகணுன்னு அவசியம் இல்லை, அனுசரியாக இருந்து. ரைட், ஓகே. உங்களோட எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப நியாயமாக இருக்கிறதுனால அப்படியே நீங்கள் கேட்குற மாதிரி தாய் தந்தையை பார்த்துக்கிற மாதிரி உங்களையும் பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல மருமகன் உங்களுக்கு கிடைப்பாங்க. திவ்யாவுக்கு மிகச்சிறந்த கணவன் கிடைப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். கே திவ்யா, பதிவெண் 731061, வயது 23, BE ECE முடித்தவர், பன்னாட்டு நிறுவனத்தில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். திவ்யா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கீதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, BE பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூர் MNCயில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி, அதுக்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. கீதாவின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஜெயபிரகாஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 37, BE மேலும் MS பண்ணியிருக்கிறாரு. PhD பண்ணிட்டு இருக்கிறாரு. பெங்களூர் இன்ஃபோசிஸில் சீனியர் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது PG முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஜெயபிரகாஷ் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், T நகர், சென்னை 17, ஃபோன் 24341400. நீங்கள் சமைக்கையில் பார்த்துருப்பீங்க, உப்பு காரம் பார்ப்பாங்க.
கையில் ஒரு சாம்பாரையோ ரசத்தையோ ஒரு சொட்டு விட்டு உப்பு இருக்கா என்று பார்த்தால் அதை நான் கொஞ்சம் அந்த ப்ராசஸை நீட்டிச்சு காமிச்சா அது ஒரு தொட்டு எடுத்து நாக்கில் வச்சு என்ன பண்ணுவோம் என்று அந்த நாக்கை மேலெண்ணத்தில் ஒட்டி அது மேலே போய் ஒட்டின உடனே கண்ணை மூடி மனதில் அதை யோசிப்போம் உப்பு போதுமா என்று. ஒரு விஷயத்தில் உப்பு இருக்கா புளிப்பு இருக்கா கூட இருக்கா என்று தெரிவதற்கு இவ்வளவு வேலைகள் உள்ள நடைபெற்றால் தான் அது பதிவாகிறது. மகிழ்ச்சி என்பது நம்மை சுற்றி நடப்பதல்ல, பதிவு செய்து கொள்வது. பல பேர் ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போது செல்ஃபோன் எடுத்து காமிச்சா போதுமா, காண்பித்தா பதிவாகுமா? அங்கே ரெக்கார்ட் பட்டன் அமுக்கணும். பல விஷயங்களை நாம் இன்று செய்து கொண்டிருக்கிறோம், பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறோம், பல பேரோடு பேசி கொண்டிருக்கிறோம், பட் வி டோன்ட் ரெக்கார்ட். மகிழ்ச்சி பதிவுகளில் தான் இருக்கிறது, நினைவாக செய்ய வேண்டும். ஒரு சுவிட்சர்லாண்டில் டிட்லிஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு 10,000 அடி உயரம், -8 டிகிரி. இவ்வளவு செலவழித்து கொண்டு அங்கே போனது அந்த குளிரையும் அந்த ரம்மியத்தையும் அந்த பனியையும் ரசிப்பதற்காக. அங்கே போய் சில பேர் அதை பதிவு செய்கிறார்கள், மனதில் பதிவு செய்கிறார்கள். சில பேர் வெறுமன கேமராவில் பதிவு செய்கிறார்கள், ஃபேஸ்புக்கில் பதிவு செய்கிறார்கள், லைக்குகளாக எண்ணி பார்க்கிறார்கள். இது வேறு யாருக்காக நீங்கள் விளையாடுகிற விளையாட்டு. உங்களுக்கு அந்த கணத்தை நீங்கள் ரசிக்கிறீர்களா? சின்ன சின்ன சந்தோஷங்களை எல்லாம் விட்டு விட்டு வெளியில் ஏதோ பெருசாக தேடிக்கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் அவ்வளோ பெரிதெல்லாம் தேவையே இல்லை சந்தோஷமாக இருப்பதற்கு. நம்ம மனதில் பெரும்பாலான மனிதர்கள் செய்கிற தவறு, துயரங்களை அசை போட்டு பதிவு செய்து கொண்டு வாழ்க்கை மோசம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் செய்ய வேண்டியது சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அசை போட்டு உள்ளே இன்கிரைண்ட் பண்ணி நாம் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். டால்ஸ்டாயினுடைய இந்த கதை ரொம்ப பிரபலமான கதை, உங்களுக்கு சிலர் தெரிந்திருக்கலாம். ஒருத்தர் ரொம்ப நிலத்து மேலே ஆசை, அவன் வந்தான், எனக்கு நிறைய நிலம் வேண்டும் என்றான். ஒரு பெரியவர் சொன்னார், நீ எடுத்துக்கூடா, எவ்வளோ நிலம் வேணாலும் எடுத்துக்கோ, 1000 ரூமில் என்கிட்ட கொடுத்துரு. ஒரு சூரியன் ஆரம்பிக்கிற போது விடிகாலையில் நீ போ, எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ நட. ஒரே ஒரு கண்டிஷன், நீ திரும்பி ஆரம்பித்த இடத்துக்கு வந்துட்டீன்னா நீ எவ்வளோ தூரம் நடந்தியோ அந்த இடம் மொத்தமும் உனக்கு வெறும் 1000 ரூபல். முதல் நாள் இரவு அவனுக்கு தூக்கமே வரல, அதிக தூரம் நடப்பதற்காக திட்டமிட்டான். மறுநாள் நடந்தான். ஒரு நியாயமான மனிதன் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மதிய நேரத்தில் திரும்பணும். ஆசை விடுமா? இன்னும் கொஞ்சம் எப்படியாவது முடிக்கிற போது வேகமாக முடித்து விடலாம் என்று போகிறான். அழகிய புல்வெளி இன்னும் கொஞ்சம் என்று போகிறான். மாலை ஆகிவிட்டது, திரும்பி ஓடி வர்றான். ஐயோ 1000 ரூபல் போக போகுது, ஐயோ இவ்வளோ இடமும் போக போகுது. பதைக்கிறான். சூரியன் விழுவதற்குள்ளார வந்தான், சேர்ந்துட்டான், விழுந்தான், எழுந்திருக்கிறான். அவ்வளோ இடம் தேவையில்லை, அவனுக்கு 6 அடி தான் வேண்டும் என்று டால்ஸ்டாய் அந்த கதையை முடிப்பார். நாம் எவ்வளோ பெரிய வட்டம் ஆரம்பித்து தொடர்ந்து முயற்சி செய்தோம் என்பதல்ல வாழ்க்கை, வட்டத்தை முழுமையாக்கினோமா? சின்ன வட்டமா பெரிய வட்டமா, அவ்வளோதான் பிரச்சனை. வட்டம் முழுமையானதா? இஸ் அவர் லைஃப் கம்ப்ளீட், பர்பஸ்ஃபுல், மீனிங்ஃபுல்? 16 பெற்று பெருவாழ்வு, அறுசுவை உணவு உண்டு, பேலன்ஸ்டு லைஃப் என்று திரும்ப சொல்லுவது முழுமையாக வாழுங்கள் என்று. உள்ளிருக்கிற மகிழ்ச்சியை கண்டுபிடிப்போம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.